everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம தாம்பரத்துல இருக்க தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரத்துல இருக்க காலேஜோட கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிள்ல இருக்கு, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டிஸ்ல எப்படி எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா, பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் செல்ஸ் மூலமா உங்களை எப்படி ரெடி பண்றாங்க, TNA 2025ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்கு, 2025ல க்ளோசிங் கட் ஆஃப் இந்த காலேஜ்ல என்ன, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரத்துல இருக்க காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து 2001ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸா இன்ஜினியரிங்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்ட் நவுன் காலேஜ்னே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இதோட இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ் தான். அட்டானமஸ் காலேஜா இருக்கிறதுனாலயே சிலபஸ் எல்லாமே அப்டேட்டடாவும் லெபார்டரிஸ் எல்லாமே வெல் எக்யூப்டாவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ கேம்பஸ் ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான். லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் VPR நகர், மணிமங்கலம், தாம்பரம், சென்னையில தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய TNA கோட் வந்து பாத்தீங்கன்னா 1405. அப்ளிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. அக்ரிடேஷன்ல A கிரேட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம NBA அக்ரிடேஷன்ல மேஜர் டிபார்ட்மெண்டான CSE EC மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய அப்ரூவல்ஸ் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அக்ரிடேஷன்ஸ் அண்ட் அப்ரூவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு UGC ரெகக்னைசேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம AICTE அப்ரூவ்டும் இந்த காலேஜுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு NRI பார்ட்டிசிபேட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் இது. இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சிலையும் உங்களுக்கு அப்ரூவல் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி அக்ரிடேஷன் அப்ரூவல் எல்லாமே இருக்கிற ஒரு வெல் நவுன் காலேஜ் தான். சோ தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரத்துல இருக்க காலேஜ்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி கிளாஸ் ரூம்ஸ் LED வந்து ப்ரொஜெக்டர் மூலமா தான் உங்களுக்கு விசுவலைஸ் மூலமா லேர்ன் பண்றாங்க. சோ இது எவ்ரி கிளாஸ் ரூம்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாவே இருக்கும் சொல்லலாம். சென்ட்ரல் லைப்ரரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 வால்யூம்ஸ் புக்ஸ் அவைலபிளா இருக்கு. IEEE ஏ ஜர்னல்ஸ் புக்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எக்ஸாம் டைம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் லைப்ரரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லெபார்டரிஸ் எல்லாமே CSE ECE MEC சிவில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கு வெல் எக்யூப்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. AC அண்ட் நான் ஏசியும் அவைலபிளா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஹைஜீனா உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கேஃபேட்டீரியா அண்ட் கேண்டீன்ல. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல இன்டோர் அவுட்டோர் கேம்ஸும் இருக்கு. உங்களுக்கு பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், கிரிக்கெட் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸும் அந்த காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பாடியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஜிம்மும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இந்த ஜிம் செப்பரேட்டபிளாவும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆன் கேம்பஸ்ல ATM அண்ட் பேங்கிங் சர்வீஸும் இருக்கு. இல்லாம எமர்ஜென்சி பர்பஸ்க்கு உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்த் கேர் சென்டர்ஸும் இருக்கு. சோ இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரத்துல இருக்க காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா UG அதாவது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி UG கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே உங்களுக்கு PG ME-ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்பெடட் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜி, CAD CAM-ங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த 3 கோர்சஸ் அவைலபிளா PG-ல இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ். இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட் இன்டேக் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க சாட் பண்ணலாம். தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரத்துல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 80+ ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே ME, MTech, PhD, MPhil முடிச்சு வெல் ட்ரெயின் அண்ட் வெல் எஜுகேட்டட்
அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபஸரா இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரத்துல இருக்க காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காக்னிஜன், இன்ஃபோசிஸ், HCL, L&D, ஜூஹோ இந்த மாதிரியான டாப் MNC கம்பெனிஸ் தான் எவ்ரி இயர் இங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. 90ல இருந்து 92% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரேட் வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல பர்சன்டேஜ்னே சொல்லலாம். சோ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆகி போயிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல பர்சன்டேஜ். உங்களுக்கு salary அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் 12 LBA, ஆவரேஜ் பேக்கேஜ் 3.5 to 5 LBA வரைக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் வந்து முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல செகண்ட்ல இருந்து தேர்ட் இயர்ல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இந்த காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்ன மாதிரியான ஏரியாவை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், கோடிங், சாஃப்ட் ஸ்கில், மோக் இன்டர்வியூ மெயினா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி எபிலிட்டி பிளஸ் லாஜிக்கல் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணி உங்களை டெவலப் பண்றாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் கான்செப்ட், டொமைன் ஸ்பெசிபிக் டூல்ஸ், அப்ளிகேஷன் ஓரியன்டட் டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல தராங்க. அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸும் அவங்க ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெர்பல் எபிலிட்டியும் எப்படி ரிட்டர்ன் பண்றது, அது மட்டும் இல்லாம இன்டர்வியூல எப்படி வந்து நீங்க பேசணும், உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி போய் நீங்க கம்பெனில பேசணும் அப்படிங்கிற எல்லா ட்ரைனிங்குமே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல உங்களை டெவலப் பண்ணி விடுறாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் எப்படி கோஆர்டினேட் பண்ணி நீங்க பண்றது, அதுல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துக்கு நீங்க எப்படி அடாபிலிட்டி ஆகுறது இப்படிங்கிற எல்லா கான்செப்டையும் உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ல சொல்லி தராங்க. ஒரு பிரைட் ஃபியூச்சர் உங்க கெரியர்ல தேவைப்படுது அப்படின்னா நீங்க தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரத்துல இருக்க காலேஜ கண்டிப்பா சாய்ஸ் லிஸ்ட் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தான். தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரத்துல இருக்க காலேஜோட TNEET 2025 ஓட ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோடன் வந்து பாத்தீங்கன்னா 1405. இந்த காலேஜ்ல டோட்டலா உங்களுக்கு கவுன்சிலிங்ல 429 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல உங்களுக்கு ஒரு 2 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. அது ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 8 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 250 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 153 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 413 சீட் உங்களுக்கு டோட்டலா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜோட பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா 96.27% வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான். சோ ஹையஸ்டா நல்ல பர்சன்டேஜ்ல சீட் ஃபில்லிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் நம்மளோட தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரத்துல இருக்க காலேஜ். சோ ரிமைனிங்ல இருக்க 16 சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். அங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் OC 158, BC 135, BCM 143, MBC 135, SC 125, SC 114, ST நாட் அலாட்டட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் OC 159, BC 145, BCM 149, MBC 140, SC 121, SC 122, ST நாட் அலாட்டட். CSIல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் OC 149, BC 134, BCM 147, MBC 131, SC 125, SCA நாட் அலாட்டட், ST 144 க்ளோசிங் ஆயிருக்கு. CSIல சைபர் செக்யூரிட்டி OC 157, BC 135, BCM 148, MBC 131, SC 129, SCA 99, ST நாட் அலாட்டட். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் OC 142, BC 125, BCM 140, MBC 120, SC 118, SCE 104, ST நாட் அலாட்டட். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் OC 156, BC 133, BCM 145, MBC 136, SC 121, SC 129, ST நாட் அலாட்டட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி OC 146, BC 136, BCM 144, MBC 138, SC 122, SC 106, ST நாட் அலாட்டட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் OC 136, BC 96, BCM நாட் அலாட்டட், MBC 124, SC 105, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி TNA 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள்.
போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது அவங்களோட கட் ஆஃப்க்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கலாம். ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.